எது எப்போ வெளியாகும் தெரியாது. படைப்போட பவரே அதான் சார். என்னைக்கு அது எப்போ வீரியமாகும், என்னைக்கு அது வேல்யூ யாருமே கணிக்கவே முடியாது. சாதாரண ஒரு விஷயம் அது வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எங்கேயே போகும். எல்ஐசிங்கிறது எத்தனை பேர் கிராஸ் பண்ணி போகக்கூடிய டைட்டில் பார்த்துட்டு இருப்பாங்க. அதை வந்து அவர் ஆர்ட்டாக பார்த்தேன் சார். அவளை அதை வந்து நீங்கள் மற்றவங்க எல்லாரும் அதை எல்ஐசியாக பார்த்தாங்கன்னு அதை வந்து லைஃப் இஸ் கலர்ஃபுல்லாக பார்த்தேன். இதுதான் கிரியேட்டருக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம். இதுக்கு ஒரு வேலை ஒன்று இருக்குல்ல சார். இது வந்து அதுக்கு முறையாக பதிவு பண்ணால் அதுக்கு ஒரு வேல்யூ வருது, கிரியேட் ஆகுது இல்லை. அது டைட்டிலாக மாறும்போது வேல்யூ ஆயிடுது, அதுக்கு ஒரு வேலை வந்துடுது. அதை மாதிரி தான் நீங்கள் அவங்க வந்து ஒரு 3 செகண்டை வந்து வீடியோ வந்து இவ்வளோ ஃபைட் பண்ணும் 10 கோடி எவ்வளோ கேட்கலாம் சார், உரிமை சார். அது ஒரு சார் 10 கோடி 50 கோடி கேட்கலாம், அது அவரோட உரிமை. அதில் வந்து யாரும் தலையிட முடியாது. இது 2 பேருக்குள்ளே வியாபாரம் தான் சார். சும்மா கொடுத்துருவாங்க 3 செகண்ட் விளம்பரத்தை ஃப்ரீயாக அடிப்பாங்களா அவங்க. அது மாதிரி தான். அதனால் இது தொழிலில் எல்லா தொழிலும் போட்டியில்லா தொழிலே கிடையாது. அந்த வகையில் இது வந்து ஒரு ஒரு இது இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய கதை திருட்டு டைட்டிலு இப்போ இந்த சமீபத்தில் இப்போ இந்த விஷயம் ஓடிட்டு